ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சிம்பிளாக எப்படி சிக்கன் தொக்கு பேச்சுலர்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டதும் எண்ணெய் சூடானோன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, நட்சத்திரப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வதங்கிட்டப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, மீடியம் தக்காளி போதும். தக்காளி நிறையா சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இது கூட வந்து கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்கிட்டப்புறம் தனி மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த காரமே இதுக்கு போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம போட்டுடலாம். சிக்கன் வந்து எப்பயுமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். அப்போ தான் சிக்கனில் எந்த பாக்டீரியாவும் இருக்காது. நான் சிக்கன் வந்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு சிக்கன் சூப்பு எடுத்ததுனால அப்படியே சேர்த்துட்டு அப்படியே நான் நல்லா வதங்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்ட அப்புறம் பாருங்கள், சிக்கன் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.